வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். ஹாய். இன்னைக்கு பாலக் பன்னீர் கிரேவி தாங்க பண்ண போகிறேன். அதுக்கு இங்கே பாருங்கள், இங்கே யூஎஸில் பேபி ஸ்பெயினாச் இந்த மாதிரி சுத்தம் பண்ணியே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக பாலக்கீரை கிடைக்குது. இதை நம்ம சாலட்க்கு, பாலக் சப்பாத்திக்கு, கீரை கடைசலுக்கு மாதிரி பாலக் பன்னீர் அந்த மாதிரி கிரேவிக்கெல்லாமும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக இருக்குங்க. பாலக் பன்னீர் ரொம்பவே சத்தானது. அதை ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு கட்டு பாலக்கீரை அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு எடுத்துடலாம். இதை நம்ம ரொம்ப சுடு தண்ணியில் வேக வைக்க வேணாம். இது மெல்லிசான கீரை அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். நம்ம இப்போ இதை எடுத்துட்டு அதை மிக்ஸி ஜாரோடு சேர்த்துட்டு கொஞ்சம் ஆறுனதும் 2 பச்சை மிளகாய் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். தக்காளி கொஞ்சம் பெருசாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது பெங்களூர் தக்காளி, நல்லா கொஞ்சம் ஸ்வீட்டாக கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பெரிய வெங்காயம் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பூண்டு, பாதாம், முந்திரி அதையும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா பட்டர், நான் எண்ணெய் தான் சேர்த்துட்ருக்கேன். பட்டர் சேர்த்துனா நமக்கு கிரேவி நல்லா ஃப்ளேவரோட டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு நம்ம ஆனியனை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே வரமிளகாய் ஒரு 2 போட்டுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, இஞ்சி, பூண்டு, பாதாம், முந்திரி இதையெல்லாமும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இதில் முக்கியமாக தக்காளி நல்லா வதங்கிடணும். அப்போ தான் அந்த பச்சை வாசம் இல்லாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் நிதானமாக கருகாமல் நம்ம இதை வதக்கிக்கணும். பாலக் பன்னீர் ரொம்ப சத்தானது. நமக்கு செய்கிறது அவ்வளோ ஈஸிங்க. பேர் கேட்குறப்ப ஐயோ எப்படி செய்கிறது தெரில அப்படின்னு இருக்கும். ஆனால் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கூடவே சீரகத்தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கணும். நம்ம இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஆற விட்டு நைஸாக அரைச்சிக்கணுங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் இருக்கிற பாலக்கீரை நல்லா ஆறிடுச்சு. நம்ம அதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போது நமக்கு பாலக்கீரை பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போது வறுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா மசாலா, அதுவும் ஆறிடுச்சு. அதையும் அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாங்க. இப்போ மசாலா நல்லா நைஸாக அரைச்சி ரெடியாக இருக்குங்க. இதை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாங்க. இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கிரேவியெல்லாம் பண்ணுறப்ப நம்ம பட்டர் சேர்த்து செய்கிறப்ப அதனோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நமக்கு கடையில் கறிக்கிற கிரேவி மாதிரியே இருக்கும். இது கூட நம்ம நல்லா பொடியாக கட் பண்ண ஆனியனை சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்குமே நல்லா நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை நான் 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதை நம்ம அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்குமே நல்லா வேகட்டும். நம்ம அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இல்லை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வரத்துக்கு ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாலக்கீரையை இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாலக்கீரை நல்ல மெலிசான கீரைங்கிறதுனால நம்ம சுடுதண்ணியில் போடுறப்பவே வெந்திருக்கும். இப்போயும் நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சாவே போதும். ஒரு 5 நிமிஷம் வெந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். நாம் இதில் பன்னீரை ஃப்ரை பண்ணியும் சேர்த்தலாம், அப்படியேவும் சேர்த்தலாம். அது நம்மளோட விருப்பத்தை பொறுத்தது. இப்போ இது கூட நம்ம அடுப்பை கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை நம்மக்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குது அப்படின்னா ஃப்ரெஷ் க்ரீம் கூடயும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், கிரேவி வெந்து
எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம இது கூட கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி சேர்த்துறப்ப நமக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பட்டர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் பாலக் பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். நல்லா சாஃப்டான சூடான சப்பாத்திக்கும் பாலக் பன்னீருக்கும் சூப்பராக இருக்குங்க. நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா கிரேவி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குது இல்லைங்களா? வா, சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சிம்பிளான டேஸ்டியான ரெசிபீஸ் வேணும்னா நம்ம சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.